அணு ஆயுத பேரழிவா? உலகமே அழிய போகுதா? புதின் கொடுத்த இந்த ஷாக் வார்னிங் என்னன்னு தெரிஞ்சா நீங்க மிரண்டு போவீங்க. இஸ்ரேல் ஈராக் மீது தொடர்ந்து அணு உலைகள்ல தாக்குதல் நடத்திட்டு வர்றது சர்வதேச சட்டப்படி தப்புன்னு ரஷ்யா சத்தம் போட்டிருக்கு. இதனால அணுக்கசிவு ஏற்பட்டு உலகம் முழுக்க அணு ஆயுத பேரழிவு வரும்னு புதின் வெளிப்படையா எச்சரிச்சிருக்காரு. நம்ம மத்திய கிழக்கு பக்கத்துல இப்படி ஒரு ஆபத்து தலை தூக்குறது உண்மையிலேயே ரொம்பவே கவலைக்குரிய விஷயம். இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை உடனே நிறுத்தணும்னு ஐநா சபைக்கும் ரஷ்யா வேண்டுகோள் விடுத்திருக்கு. இந்த இஸ்ரேலின் செயலை பல நாடுகள் கண்டிச்சாலும் சில நாடுகள் ஆதரவு தெரிவிக்கிறது சந்தர்ப்பவாதம்னு ரஷ்யா சாடியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஈராக் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் கூட யோசிச்சுட்டு இருந்ததா சில செய்திகள் சொல்லுது. இப்போ இஸ்ரேல் நடத்திய இந்த திடீர் தாக்குதலை ரஷ்யா ரொம்பவே கடுமையா கண்டிச்சிருக்கு. பிராந்திய பாதுகாப்புக்கு இது பெரிய அச்சுறுத்தல்னு RIA நோவோஸ்டி செய்தி நிறுவனம் கூட சொல்லியிருக்கு. இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன்னு ஒரு தாக்குதல் நடத்தின உடனேயே ரஷ்யா கண்டிச்சு வெளியிட்ட இந்த அறிக்கை உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான இந்த மோதல் போக்குனால ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டத்தை கூட்டப்போகுது. உலக மக்கள் அமைதியா வாழண்டுமா இல்லையாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த அணு ஆயுத அச்சுறுத்தல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.